ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதாரன் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓமா அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமிகை தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு கார்த்திகை மாதம் 3ஆம் நாள் புதன்கிழமை, ஆங்கில தேதி 19/11/2025. இன்று சர்வ அமாவாசை காலை 10:11 முதல் நாளை 12:16 மணி வரைக்கும். இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் காலை 9:05 வரைக்கும், பிறகு விசாக நட்சத்திரம் வருகிறது. இன்றைய ராகு கால நேரம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, வாரசோலை வடக்கு வடகிழக்கு, பரிகாரம் பால். இன்று மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசிக்கு இன்றைய பலன்கள் எப்படி இருக்க போகுது பாருங்கள். ராசிநாதன் உங்களுக்கு ஆட்சி பீடத்தில் இருப்பது மட்டுமல்ல, குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு பெறக்கூடிய நேரம். அது மட்டுமல்ல, எடுத்த காரியங்கள் அனைத்தும் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். நிறைய பெண்டிங் ஒர்க் இருக்கும், நிறைய சில காரியங்கள் தடைபட்டிருக்கும். அதெல்லாம் எடுத்து போட்டு இன்றைக்கி சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்குகிறது. உங்களை பொறுத்தவரையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நண்பர்களால் கூட ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. பொருளாதாரத்தில் சுபீட்சம் கிடைக்கப் போகிறது. பாருங்கள், நாளுக்குடைய சந்திர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். 4ங்கிறது ஒரு கேந்திரம், 7ங்கிறது இன்னொரு கேந்திரம். அப்போ சந்திர பகவானை வச்சு பலனை சொல்லும் பொழுது நல்ல நிலையில் இருக்கிறார். அந்த வீட்டு அதிபதி சுக்கிரன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். ஆதலால் உங்களை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். மனைவி கிட்ட அனுசரணையாக இருப்பீங்க, விட்டு கொடுத்து போவீங்க. இன்றைக்கி வழக்கத்தை விட இன்றைக்கி தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் சிறப்பாக செல்லும். நல்ல ஒரு வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையப் போகிறது. மற்றபடி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஷேர் மார்க்கெட்டு, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே நேரத்தில் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பிரகாசமான ஒரு அற்புதமான ஒரு நாள். என்னதான் மேஷ ராசிக்கு 7 சனி நடந்து கொண்டிருந்தாலும் குரு பகவான் சனி பகவானை பார்ப்பதால் 7 சனியுடைய தாக்கம் அறவே இருக்காதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க. அதே நேரத்தில் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். இருந்த போதிலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. பேசுவதில் எச்சரிக்கை தேவை. மற்றபடி எதிரிகளால் தொல்லைகள் இருந்தாலும் 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்துக்கு இடமில்லை. மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் சரி, தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, இன்றைக்கி நினச்சதெல்லாம் நடக்கும். நீங்கள் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா, ப்ரமோஷன் கிடைக்கும். உத்தியோகத்துக்காக, அதாவது புதுசாக படித்து முடித்த இளைஞர்கள் உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, கிடைக்கும். இல்லை பத்திரிகை துறை, மீடியா துறையில் முயற்சி பண்ணுறீங்க, அது கூட வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த பத்திரிகை மீடியா துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு
ரெமுனரேஷனும் கிடைக்கும், நல்ல ரெகக்னேஷனும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். தொழிலில் நீங்கள் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும், கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. தொழிலை விரிவாக்கம் பண்ணி நல்ல இன்வால்மெண்ட்டோடு வேலை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்கப் போகிறது. மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.